அட கடவுளே, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கு? ஒரே மழையா இருக்கே. இந்த மழை நிக்காது போல இருக்கே. மழை அழகா இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதை ஃபீல் பண்ணணும்னா நீ நினைச்சு பார்த்தாதான் உனக்கு தெரியும். What the hell are you doing here? இப்படி மழை பெய்யுது. இந்த மழையில நீ நனைஞ்சனா அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். உள்ள வா. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா அப்புறம் இன்னும் ஜாலியா இருக்கும். நீ உள்ள வா. நீ உள்ள போ. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். போலாம். சாரி. You are right. உள்ள போலாம். Let's go. வா. அட நீ பனீர் வெச்சுக்கவே இல்ல ரிஷி. சரி வைங்க. என்னம்மா சமைச்சிருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சரி ரைஸ் எடுத்துக்கோ. போதும் 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 போதும். அட உனக்காக தான் செஞ்சிருக்கோம். நீ சாப்பிடலனா யார் சாப்பிடுவா? சாப்பிடு சாப்பிடு. பிரக்யா உனக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கா. என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா? இங்க பாருப்பா, எப்ப இந்த ரிஷி வந்தானோ நம்ம கிட்ட யாரும் எதுவும் கேக்குறது இல்ல. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியல பாரு. சரி சரிதா ஆண்டிய விடு, அவங்க அவனோட பாட்டி. ஆனா சித்தி அவனை எப்படி கவனிக்கிறாங்க பாரு. என்னமோ மாப்பிள்ள மாதிரி இந்த அளவுக்கு யாரும் பாசத்தை காமிக்க மாட்டாங்க. வாய மூடு. என்ன பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட சொல்றேன் பாரு. நீயே நிதானத்துல இல்ல, ஏதோ காதல தொலைச்ச மாதிரி உன்னையே நீ மறந்து போயிருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படித்தான் நான் சொல்லுவேன். இங்க பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்னோட ரூம் வேணும். அதுதான் என்னோட டென்ஷன். அது சரி, உனக்கு எப்படி தோணுது? இவன் எப்போ போவான்? எனக்கு தெரியாது. அம்மா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட். பை. குட் நைட். சித்தி, நானும் சாப்பிட்டேன். நான் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். ரிஷி, நான் நாளைக்கு உன் ஆபீஸ்க்கு வரேன். பூரப பார்க்கணும். ஏன், என்னாச்சு? அதாவது எதுக்கு? அவன் கிட்ட பேசுறதுக்கு. உன்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருக்க சொல்லி. சும்மா இன்டர்னன்றதுக்காக உன்கிட்ட ஃப்ரீயா இருக்க கூடாதுல? ஆமா, உனக்கு பூரப் எப்படி தெரியும்? ரொம்ப நல்லா தெரியும். நான் பூரப் கிட்ட என் பொண்ணை பத்தியும் அவரை பத்தியும் கேட்பேன். ஒருவேளை அவரை பத்தி ஏதாவது சொன்னா நான் அவரை மீட் பண்ணலாமே. மம்மி என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் நான் இருக்கேன்ல. உட்காரு. மெதுவா உட்காரு. ஸ்டீம் ஒண்ணு இல்ல. இந்த ஸ்டீம் தண்ணில நான் செத்து போய்டுவேன் மம்மி. மம்மி, பாட்டி இங்க பாருங்க. ஸ்டீம் குடுக்குறீங்களா இல்ல என்ன அமுக்குறீங்களா? பாட்டி என்ன காப்பாத்துங்க. ஸ்டீம் தான் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் வா. பாட்டி காப்பாத்துங்க. அம்மா, உனக்கு ஸ்டீம் எப்படி குடுக்குதுன்னு தெரியாதா? பாட்டியும் மம்மியும் இங்க இருந்து போகல. இவங்க என்ன சயின்டிஸ்ட் கிட்ட மாட்டின மங்கியா மாத்திடுவாங்க. அப்புறம் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் என்ன வச்சு பண்ணிடுவாங்க. இங்க பாரு பேராண்டி, தவளை முதல்ல தலையில போடு. குனி. நானும் அதுதானே சொன்னேன். Mom, என்ன? I need a hug. என்ன ஹக் பண்ணுங்க ப்ளீஸ். ஓ என் செல்லமே, கம் மை டியர்.
பாட்டி நீங்களும் வாங்க. நானும் வந்துட்டேன்ப்பா, புடிச்சுக்கோ. அது ஆக்சுவலி என்னன்னா, நீங்க 2 பேரும் என் மேல பாசத்தை காட்டுறத பார்த்து நான் எமோஷன் ஆயிட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன இப்படியே ஹக் பண்ணிட்டு இருங்க ப்ளீஸ். சரிப்பா. நீங்க 2 பேரும் இருந்தா மட்டுமே போதும், நான் சரியாயிடுவேன். டச் மீ. கம் ஆன். என் செல்லம், என் பட்டு. பாருங்கம்மா, தண்ணியே சில்லுன்னு ஆயிடுச்சு. நீங்க போய் சூடு பண்ணிட்டு வாங்க. இல்லையே, நல்லா சூடுதானே இருக்கு. பாருங்க பட்டி, இவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் வேலை செய்வியா? நீங்க தான் எவ்வளவு சூடோ அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ரன்பீர் என்ன சொல்றான்? சூடு பத்தலன்னு சொல்றான். போய் சுட வச்சு கொண்டு வா. போய் சீக்கிரம் கொண்டு வா. நீங்க என்ன திட்டுறீங்களா? பாட்டி எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க. வெரி குட். அப்படியா? பாட்டி புத்திசாலியா? அப்ப மம்மி புத்திசாலியா? பாட்டி புத்திசாலியா இருக்கிறதுனால தான் ஒரு புத்திசாலியான மருமகளை அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமா இல்ல, ஐ லவ் யூ டு மம்மி ஜி. இது கொஞ்சம் சூடு கம்மி ஆயிடுச்சுல. சரி சூடு பண்ணி கொண்டு வந்துறேன். கொஞ்சம் சூடு கம்மியா தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. என் கண்ணு. பாட்டி, அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? வந்துட்டானே. அப்போ நீங்க போய் அவரை பாத்துட்டு வாங்கல. அவர் எவ்வளவு டயர்டா ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாரு. அவருக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. இவ்வளவு பாசத்தை பேர மேல காட்டுங்க, கொஞ்சம் பாசத்தை பையன் மேல காட்டுங்களேன். என்ன நான் சொல்றது சரிதானே? போங்க. சரி பேரண்டி, நீ ஏன் சொல்லிட்ட, அப்புறம் எனக்கு என்ன? போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ ஸ்டீம் எடுத்துக்கணும். நிச்சயமா எடுத்துப்பேன். I'm ready. Promise. Pinky promise. இதோ இப்பவே போறேன். அப்புறம் மாம், அத நான் பாத்துக்கிறேன். ஸ்டீம் நான் எடுத்துக்கிறேன். நீங்க போய் டாடியை போய் பாத்துருவாங்க. Are you sure? Exactly. அவர் ரொம்ப டயர்டா இருப்பாரு. நீங்க ஏதாவது எடுத்து போய் கொடுங்க அவருக்கு. ஸ்ட்ரீம் எடுத்துப்பல்ல? Of course, definitely. Bye. Dad, மம்மியும் பாட்டியும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அன்பை வாங்கிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரீம். ஓ சீஃப், இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். இந்த இருட்லயா? இருட்டா இருந்தா என்ன? அட, இருட்டுல எப்படி உங்களுக்கு வாய் தெரியும்? எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என் ஐஸ்கிரீமுக்கு என் வாய் எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ உனக்கும் தோணுது போல இருக்கு. சாப்பிடுறியா? Of course. இந்த ராத்திரியில ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடு. ஓகே, நீங்க சொன்னா சரிதான். நான் சொன்ன ஓகேவா? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? வாயத்துற. வெரி குட். சாரி, ஐம் so sorry. என்னாச்சு? அது வந்து நான் இன்னைக்கு மழையில நனைஞ்சிட்டேன். எதுக்கு நனைஞ்ச? நடந்தா வந்த? இல்ல, நான் வந்து ஆக்சுவலி. அப்ப யார் கூட நடந்து வந்த? ரொமான்டிக் திங்கிங்? நோ, ரொமான்டிக் திங்கிங்லாம் எதுவும் கிடையாது. என்ன நோ சொல்லிட்டு இருக்க? சொல்லு, வாட்ஸ் கோயிங் ஆன்? நத்திங். ஆனா மழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நனைஞ்சேன். ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். சும்மாவே யாருக்கும் மழை பிடிக்காது. யாரையாவது மனசுக்கு பிடிச்சு போயிடுச்சுனா தான் அப்பதான் மழையும் நமக்கு பிடிக்கும். சரி, பேர் என்ன? இல்ல, யாரும் இல்ல சீஃப். சத்தியமா மழையில நான் மட்டும் தான் நனைஞ்சேன் சீஃப். என்ன நம்புங்க. சரி விடு, லெட் இட் பி, ஆல் ரைட். ஆனா யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதான் பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு என்கிட்ட கேட்டல. நான் உனக்கு சொல்லல, நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. அதான் மழையில நனைஞ்சிருக்க. சொல்லு, who is she? அட சொல்லுப்பா. இப்ப சொல்றியா இல்லையா? இல்ல ஐஸ்கிரீம் போட்டுருவேன். இல்ல சொல்றேன். அது வந்து சீஃப், ஆக்சுவலி நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த ராத்திரில யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? ஐ அம் so sorry. நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சாரி. இல்லம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா ராத்திரியில சாப்பிட்டா என்ன? ஆனா ஒன்னதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அம்மா, எனக்கு தெரியும். நான் ஐஸ்கிரீம் பேர்ல சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். காட், ஐஸ்கிரீம் நானா சாப்பிட்டேன்? அப்ப யாரு?
இத திருட அவனே மாட்டிக்கிட்டான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜலதோஷம் பிடிக்கும்னு அப்பவே சொன்னேன். கேட்டானா? இவன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா நான் சாப்பிடக்கூடாதுன்னு புடுங்கினேன். இங்க பாருப்பா ரன்பீர், ராத்திரியில ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுப்பா. சரி, இனிமே சாப்பிட மாட்டேன். கேட்டியா? நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, என் ரூம் வரைக்கும் வந்து என்ன விட்டுட்டு வந்துரு. சரிம்மா, நான் வரேன். குட் நைட் பாட்டி. குட் நைட். இங்க பாரு, அப்புறம் இந்த மழையில நனைகிற ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கும் அப்படிதான் ஆச்சு. நான் அவளை பார்த்தேன்ல, நான் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு சிம்டம்ஸ் தோணுச்சு. ஆனா அபி இதோ வந்துட்டாமா, 1 செகண்ட். இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்புறம் தான் தெரியுது லவ்னு. நீ சீக்கிரமா உன்னையே நீ செக்அப் பண்ணிக்க. ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறியோ அது உனக்கு தான் நல்லது. சாப்பிடாத, ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. தூக்கி போடுறத. வாங்கம்மா. ஹேய் ரன்பீர், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட, இந்த வீட்ல ராத்திரி கூட எல்லாரும் சுத்திட்டு இருக்கீங்க. அது சரி, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நீ ஏன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. சரி, நீ சொல்லு. அந்த வீடியோ கேம் போயிட்டு தானே இருக்கு. சரி, நான் அது விளையாடணும். இப்ப வா, இந்த நேரத்துலயா? இல்ல, தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் விளையாடலாம். வாப்பா. பிராச்சி, என்கிட்ட சொல்லு. உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்க? ஏன் டென்ஷனா இருக்க? உன்னை ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்காக தானே நீ வீடியோ கேம் விளையாடுற? உன் மைண்டை டீவியேட் பண்றதுக்கு. பிராச்சி, நம்ம 2 பேரும் ஒரு வயித்துல பொறுக்கலனாலும் அக்கா தங்கச்சிங்க. நமக்குள்ள ரத்த சொந்தம் இல்ல, ஆனா ரத்தத்தை விட சிகப்பு லிப்ஸ்டிக்க ஷேர் பண்ணிருக்கோம். நான் எத்தனை தடவை உன்னோட ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ எத்தனை தடவை என்னோட காஜல யூஸ் பண்ணிருக்க. இதுல இருந்தே தெரியல நம்ம நல்ல சிஸ்டர்ஸ்னு. என்ன சீக்ரெட்னு என்கிட்ட சொல்லு. இங்க பாரு, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாது. இப்ப நீ இந்த மாதிரி பண்ண, அப்புறம் உன்னாலே தூங்க முடியாது, என்னாலே தூங்க முடியாது. என்ன ரகசியம்னு சொல்லு. ப்ரோ, நீ தூங்கவும் மாட்டேங்கிற. ஒருத்தனுக்கு தூக்கம் வரலனா அவனை ஏதோ ஒரு விஷயம் அவனை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐ நோ தட் சம்திங் இஸ் பாதரிங் யூ. ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அது உன் கண்ட்ரோல்ல இல்ல. ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோல்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்காது. அது என்னன்னா, முதல்ல புடிப்பா. இந்த கேமும் வேண்டாம், நான் முழிக்கவும் மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். வரும்போது இந்த லைட்ஸ் அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துரு. அட, நான் சொல்றத கேளுப்பா. அது என்னன்னா ப்ரோ, அட ப்ரோ ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ். பிராச்சி, நீ இப்படி டென்ஷனா இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. பிராச்சி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏதோ நடந்திருக்கு. என் மேல ப்ராமிஸ் பண்ணு, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ். யாராவது என்ன சத்தியம் பண்ணி கேட்டாலும் அப்பவும் நான் சொல்ல மாட்டேன். பக்கா. ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு டேஞ்சரஸ் டைப்பான பொண்ணு இல்ல. அதாவது பாக்குறதுக்கு நார்மலா தான் இருக்க, ஆனா நான் பயங்கர டேஞ்சர். பயங்கரமானவளா? வாவ் பிராச்சி, உண்மையிலேயே நீ கலக்கிட்ட போ. நீ சூன் லூயி மாதிரி சூன் ஃபோ ஆயிட்ட. சூன் லூயியா? இங்க பாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டர் இருக்கான். அவர் அங்க ஆ ஊன்னு சத்தம் போட்டா அப்புறம் இங்க ஈ ஆன்னு சத்தம் வரும். எலும்பு அங்க உடைஞ்சா சத்தம் இங்க வரும். நீயும் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்க. உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? உனக்கும் ரன்பீருக்கும் நடுவுல ஏதோ சண்டை வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன். அதான் டென்ஷன் ஆயிட்டேன். பட் now I am so happy. சரி, இப்ப கதை தெரிஞ்சிருச்சுல, சீக்கிரம் படுத்து தூங்கு. நானும் தூங்கணும். சரி வா, தூங்கலாம். மழை அழகானது, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதை நீ ஃபீல் பண்ணுனா நீ நினைச்சு பார்த்தா தான் தெரியும். மழை, நல்ல மழை, நல்ல மழை. ஏய் ரன்பீர், என்ன உளற? மழை, நல்ல மழை. ஆமா ப்ரோ, மழை நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப ஏன் அதை சொல்ற? மழை நல்லா இருக்கும். நல்ல மழை. இவன் என்ன தூக்கத்துல இப்படி உளறிக்கிட்டு இருக்கான்? இவ்வளவு சீக்கிரத்துல இவனுக்கு எப்படி இந்த தூக்கம் வருது? இவன் கூட மனுஷன் படுப்பானா? பெட் ஃபுல்லா இவன் தான் இருக்கான், நான் படுக்கலப்பா.
ஆனா எனக்கு வேற இடம் எதுவும் இல்லையே. நான் எங்க போய் தூங்குறது? ரியாவோட? அட என்னடா, ரியாவோட தூங்கலான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கே போகலையே. சத்தம் போடாத. சித்தப்பா நீங்களா? I have a surprise for you. சர்ப்ரைஸ் ஃபார் மீ? Yes. இன்னைக்கு என்னோட பர்த்டேவும் இல்ல, உங்களோட பர்த்டேவும் இல்ல. என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் பிரியங்கா! Oh my god, I can't believe it. Happy? It's the best surprise ever. What you're doing here? லேடிஸ் கர்ச்சீஃப் யார் தான் இருக்கும்? இந்த வீட்டில் எல்லாருமே லேடிஸ் தானே, யார் தான் இருக்கும்? டோர் இஸ் ஓபன், கம் இன். அட கதவு திறந்து. இதோ வரேன். கதவு திறந்திருக்குன்னு தானே சொன்னேன். வா உள்ள. டக் 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 டக்னு. என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்க? இங்க பெரிய சத்தம் கேட்க போகுது. சத்தம் கேட்க போகுதுன்னா? சர்ப்ரைஸ்! ஏய், நீ எப்ப வந்த? இவ இன்னைக்கு தான் வந்திருக்கா. அதுவும் இனிமே இங்க தான் இருக்க போறா. ஏன் கூட தான் இருக்க போறா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. உங்க அம்மா எங்க? ஏன் என்ன பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான். சர்ப்ரைஸ், ஐ மீன் சந்தோஷத்துல சர்ப்ரைஸ். ரொம்ப சந்தோஷமா இல்ல ரொம்ப சர்ப்ரைஸா? நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. சர்ப்ரைஸாவும் இருக்க, ஹாப்பியாவும் இருக்க. ஓ ஷிட். வாட்? பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இந்தாங்க பேசுங்க. அட, உன் பாட்டி இருக்காங்களே. வணக்கம் பெரியம்மா, சொல்லுங்க. நல்லா இருப்பா. உன் குரலை கேட்டு எத்தனை வருஷமாச்சு. மனசே குளிர்ந்து போச்சுப்பா. மனசு குளிர்ந்துச்சுன்னா போன் பண்ணி பேசிருக்கலாம்ல, இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்னப்பா பேசுற? ஒருத்தர் கிட்ட டைமே இல்லனா போன் பண்ணா மட்டும் எப்படி பேசுவ? இப்ப நீயே பார்த்தல உனக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்குன்னு. ஐ லவ் சர்ப்ரைஸ். அதுவும் இல்லாம ரொம்ப நாளா எனக்கு யாரும் சர்ப்ரைஸ் கொடுக்கல. பிரியங்கா உங்க கூட எல்லாம் இருக்க போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இருக்க போறானா? பாக்குறதுக்கு என்னவோ இங்கே ரொம்ப வருஷம் இருந்த மாதிரில இருக்கா. என்னமோ ட்வின்ஸ் மாதிரி. சரிப்பா, நான் மெடிசன் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ பிரியங்காவை நல்லபடியா பாத்துக்கணும். இதுல ப்ராமிஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ப்ராமிஸ் பண்ணலனாலும் பிரியங்காவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்லப்பா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஏன் மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல? ஐயோ பெரியம்மா, சரி நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். பிரியங்காவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்ப போதுமா? ஐ ப்ராமிஸ் யூ. கடவுள் உனக்கு நிறைய ஆயில கொடுக்கட்டும். சந்தோஷமா இருப்பா. சரிம்மா, போனை வச்சிடுறேன். ராத்திரி ஆயிடுச்சு, தூங்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரியங்கா இங்க மட்டும் இல்ல, நம்ம கூட கம்பெனில சேர்ந்து நம்ம கூட வேலை செய்ய போறா. நம்ம கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கா. குட் குட். சரி, டைம் ஆயிடுச்சு, உங்க ரூமுக்கு போங்க, தூங்குங்க. நான் உனக்கு காலையில உன்னோட கேபின் எது, நீ என்ன வேலை பார்க்கணும்னு சொல்றேன். ஐ டோன்ட் திங்க் இவங்களுக்கு கேபின் இருக்கானே. வாட்? கொடுத்துருவோம். தட்ஸ் இட். குட் நைட். I love you. Good night. அப்புறம் நான் மித்தாலி ஆண்டி எழுப்பவா? எழுப்பட்டுமானா? இந்த ராத்திரியில எதுக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது. அதான் பகதூர் இருக்கான்ல. மித்தாலி ஆண்டி ஒயிட் பட்டர் பண்ணிருக்காங்க. அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்ல டாட்? நான் என்ன பண்றது? அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுல, அவங்களுக்கு தான் தெரியும். சரி, போய் அவங்கள மெதுவா எழுப்பு. திட்டினாலும் வாங்கிக்க, ஒயிட் பட்டர் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்க. சரி வா, ஒயிட் பட்டர் சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டா ஃபேட் ஆயிடுவாங்க. அதெல்லாம் ஃபேட் எல்லாம் ஆக மாட்டோம். ஒரு நாள் தானே சாப்பிடலாம். எப்போ பார்த்தாலும் ஒயிட் பட்டர், நைட்ல கூட ஒயிட் பட்டர். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு வேளை ரியாவோட பெரியக்கா இருந்திருந்தாலும் அவளும் இப்படிதானே இருந்திருப்பா. ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டா, மனசுல பட்டதை செய்வாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் வேற யாரும் தேவைப்பட்டு இருந்திருக்காது. ரியாவும் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கா.
இதுல ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா? ரியா பிரக்யா கூட இருந்ததில்ல, ஆனா அவளோட டேஸ்ட் பிரக்யா மாதிரியே தான். பிரக்யாக்கு ஒயிட் பட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அத பராட்டால போட்டு சாப்பிடுவா, தால்ல போட்டு சாப்பிடுவா, அப்புறம் எப்பவாவது சும்மாவே அப்படியே எடுத்து சாப்பிடுவா. அவ்வளவு ஒயிட் பட்டர் சாப்பிடுவா, ஆனா வெயிட் போடவே இல்லை. ஐம் ஷூர் என்னோட இன்னொரு பொண்ணோட டேஸ்டும் சேமா இருக்கும். தெரியுமா, பிரக்யாவுக்கு எப்பவுமே என்ன மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொல்லுவா. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை, பொண்ணுதான் ஆசைப்பட்ட. ஆனா கடவுள் எனக்கு 2 பொண்ணுங்களை கொடுத்தாரு. ஒரு பொண்ணு உன்ன மாதிரி உன் கூட இருக்கா, இன்னொரு பொண்ணு பிரக்யா மாதிரி. என்கிட்ட இருக்கிற பொண்ணு என்ன மாதிரி, பிரக்யா கிட்ட இருக்கிற பொண்ணு பிரக்யா மாதிரி.